இரண்டாம் உலகப் போரின் 79வது ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு துணை தூதர் ழான் பிலிப் உத்தர், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இரண்டாம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களிலும் தேர்தல் துறை பல முயற்சிகளை எடுத்தும் வெப்பம் காரணமாக எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் உயரவில்லை. பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை பேசி வருகிறார். பிரதமர் என்ற நிலையில் இருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார். பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என பேசி வருகிறார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 ஆண்டுகளை தாண்டியுள்ளார். இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் சாதனை 0 தான். முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுதான் இவர்களின் சாதனை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் அமர்ந்து பேசி யார் பிரதமராக வரவேண்டும் என முடிவு எடுப்பார்கள். ராகுல் காந்தி பிரதமராக வரவேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என்றார். காங்கிரஸ் கட்சியை அளவுக்கு மீறி ஒரு பிரதமர் என்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து தரந்தாழ்ந்து பேசுவதும், நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் இஸ்லாமியருக்கு வாரி கொடுத்து விடுவார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்வதும், அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும் மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார். சண்முகாபுரம் பகுதியில் உள்ள அன்னை சோனியா காந்தி நகரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 11ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தாண்டவேஸ்வரர், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவித்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. பின்னர் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் பெயர்களை பதிவு செய்தவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். அதற்கான துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வருகிறார்.
புதுச்சேரியில் பல்வேறு இடங்களிலிருந்து பதிவு செய்த மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு தேவையான புத்தகப்பை, பேனா உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்பொழுது, அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க இயலாமல் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே முதலில் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். என்னோட நேம் திவ்யா, நான் திருமூர்லேருந்து வரேன். சார் வந்து ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கான்டாக்ட் பண்ணார். நான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். நான் வந்து சார் உடனே கான்டாக்ட் பண்ணேன். அதேமாரியே அவருக்கு என்னுடைய வந்து பொருள்லாம் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. அதேமாரி பாட்டில், பேக் எல்லாமே எனக்கு திங்ஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வேணும். முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ராஜேந்திரன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கல்மண்டபம் ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அரசப்பன், ராஜசேகர், ராஜாமணி, குருசாமிகள் செய்திருந்தனர். இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப்பொருள் மீட்பு குழுவினர் சார்பில் போதைப் பொருட்கள் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சே நோ ட்ரக், நோ அபியூஸ் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹன்னா மோனிஷா தலைமை வகித்தார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வணிக நிர்வாகவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்து இன்றைய நவீன உலகில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு ஆளாக்கிடும் பல்வேறு கூறுகளை எடுத்து கூறியதோடு தற்போது பயன்பாட்டில் உலவி வரும் போதை மருந்துகள் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் தெளிவாக கல்லூரி இளைஞர்கள் மனதில் பதியும்படி சிறப்புரையாற்றினர். கருத்தரங்கின் இறுதியில் வணிகவியல் துறையின் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவி கலையரசி நன்றியுரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீங்க இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்குன்னு சொன்னா உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து தான் நம்ம பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கோம். இது நான் மட்டும் சொல்றது இல்லை, பட் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வந்து அந்த சேம் சிச்சுவேஷனை கலந்து தான் வந்து இந்த பொசிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு உன்னோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப காரணம். தம்பி என்ன படிக்க ஆசைப்படுறேன்? அதுக்கு படிக்க போறது உன்னால முடியும். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து 5 நாள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளின் 3ஆம் நாள் வேளாண்மை சார்ந்த வகுப்புகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வேளாண் கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் தலைமையேற்க மருத்துவர் அபிஜித் மற்றும் மருத்துவர் ராகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக கல்லூரியின் உதவி பேராசிரியை வினிதா வரவேற்புரையாற்றினார். பின்பு வேளாண் கல்லூரியில் உள்ள பண்ணையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு பாரம்பரிய நெல் வகைகள், மூலிகை தோட்டம், பயிர் திட்டமிடல்,
காளான் வளர்ப்பு, மாடித்தோட்டம், அசோலா வளர்ப்பு, நர்சரி ஆகியவை பற்றி செய்முறை மற்றும் கருத்தியல் பயிற்சிகளை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மணிகண்டன் பயிற்சி அளித்தார். பின்பு மாணவர்களுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான உரியடித்தல், சிலம்பம், ஆடல், பாடல் ஆகியவை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் ஆசிரியர்கள் சத்யா, காரல் மார்க்ஸ், ஜெயலட்சுமி, மணிகண்டன், வினிதா, பவித்ரா மற்றும் மாணவர்கள் செய்திருந்தார்கள். புதுச்சேரியில் தென்மண்டல அளவில் 17 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழக விளையாட்டு திடலில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியை யூனியன் பிரதேசம் புதுச்சேரி ஆமச்சூர் கைப்பந்து கழகம், கர்நாடகா கைப்பந்து அசோசியேஷன் மற்றும் புதுச்சேரி ஸ்போர்ட்ஸ் காய்ஸ் குரூப் ஆகியவை இணைந்து நடத்தியது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றது. இதன் இறுதிப் போட்டியில் கர்நாடகா அணியும் தமிழ்நாடு அணியும் மோதியது. இதில் 2-1 என்ற புள்ளி கணக்கில் கர்நாடகா அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் பாஜக பிரமுகர் ராஜகணபதி ஆகியோர் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மயிலம் மலைமேல் அமைந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், தேன், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதேபோல் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மூலவர் தங்க கவசத்திலும் இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித்தேரில் மலை வலம் வரும் காட்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமையில் திருமணத்தினர் செய்திருந்தனர். வம்பாக்கீரபாளையத்தில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர். நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதில் 2 தரப்பில் இருந்தும் தலா 5 பேர் என 10 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதிலிருந்து தலைவராக ஒருவரை தேர்வு செய்ய நடைபெற்ற கூட்டத்தில் 2 தரப்பினரிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் கோவிலை பராமரித்து வந்தனர். ஆயினும் எதிர்த்தரப்பினர் கோவிலுக்குள் யாரும் வரக்கூடாது என கூறி கோவில் கதவை கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் பூட்டி சென்றுள்ளனர். இதனால் வழிபாடு நடத்த முடியாமல் அப்பகுதி மக்கள் மனவேதனை அடைந்தனர். இதனையடுத்து கோவிலை திறக்க சப் கலெக்டர் உள்ளிட்டோருக்கு ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர்.
இதனையடுத்து அதிகாரிகள் ஊர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் கோவிலை அப்பகுதியில் உள்ள பெண்கள் நிர்வகிக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு ஊர் பொதுமக்கள் ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் கோவிலை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து தாசில்தார் பிருத்திவி முன்னிலையில் கோவில் திறக்கப்பட்டது. அப்போது ஒதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில், உதவி ஆய்வாளர் பிரபு மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே தாசில்தார் பிருத்திவி அப்பகுதியைச் சேர்ந்த 4 பெண்களிடம் கோவில் சாவியை ஒப்படைத்தார். இதனையடுத்து ஊர் பெண்கள் ஒன்று சேர்ந்து கோவிலை கழுவி சுத்தப்படுத்தினர். 8 மாதங்களுக்கு பிறகு கோவில் திறக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற தற்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை 3 மாதத்திற்கு ஒருமுறை எண்ணுவது வழக்கம். அந்த வகையில் உண்டியலில் உள்ள காணிக்கை எண்ணும் பணிகள் நடைபெற்றது. இந்த பணியில் 50க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டனர். மேலும் உண்டியல் எண்ணும் பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் CCTV கேமரா மூலம் கண்காணித்தனர். திருபுவனை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட மதக்கடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் படித்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து உதவி ஆய்வாளர் இளங்கோ +2 தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை இலவசமாக வழங்கி கௌரவப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ அறுசுவை உணவை பரிமாறி மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் நிகழ வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய உதவி ஆய்வாளர் இளங்கோ, வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அதை நோக்கியே உங்களது பார்வை இருக்க வேண்டும், தவறான பாதைக்கு யாரும் சென்றுவிடக்கூடாது என்று மாணவ மாணவிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த அளவிற்கு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து பெற்றோர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது, அவர்களை மறக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட உதவி ஆய்வாளர் இளங்கோ, உங்களது எண்ணம் அனைத்தும் சாதிக்க வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அப்படியே ஷால் போடு, அப்படியே ஷால். பெண்கள் எதுவுமே வந்து யாருக்கும் சொல்லுங்க. வருங்காலத்தில் நீங்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆஃபீஸராக இருப்பீங்க. அதில் இப்போயே நாங்கள் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆகலாம், இல்லை ஒரு பெரிய அரசியல் வரைபடம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போவே அதனால் வந்து
காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஏற்பாட்டின் பேரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் ரெயின்போ நகர் சந்திப்பில் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினரின் ஆய்வு தொடங்கியது. முதல் நாள் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் இடம்பெற்றுள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவத்சவா தலைமையிலான குழுவினரை கல்லூரியின் முதல்வர் சசிகாந்தாஸ் வரவேற்றார். தொடர்ந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து கல்லூரியின் முதல்வர் கல்லூரி குறித்து சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரியின் சாதனைகளை, கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி இவற்றை விளக்கினர். மேலும் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் குறித்த தகவல்களை உள்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் விளக்கினர். பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் ஆகியவைகளை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஹோமியோபதி மருத்துவ முகாம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி ஜெயலட்சுமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஹோமியோபதி மருத்துவ முகாமில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரியில் உலக மருத்துவச்சி தினம் சொசைட்டி ஆஃப் மிட் வேவ்ஸ் இந்தியா புதுச்சேரி சாப்டர் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை கல்லூரி ஆசிரியர் உமா தொடங்கி வைக்க, கல்லூரியின் ஆசிரியை சந்தோஷ்குமாரி இவ்விழாவின் வருடத்தின் கருப்பொருளை விவரிக்க சிறப்பு விருந்தினராக IGMC இயக்குனர் மருத்துவர் உதயசங்கர், டீன் டாக்டர் ரவீந்திர பட், தலைமை மகப்பேறு மருத்துவர் சபிதா, செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், செவிலியர் பணியாளர்களின் பொறுப்பு அதிகாரி சுமதி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி மகப்பேறு செவிலியர்களுக்கான பரிசுகளை வழங்கினர். மேலும் சுவரொட்டி தயாரிக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்த நிலையில் செஞ்சி அடுத்த அங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான 3 கால்நடைகள் மீது இடி தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 கால்நடைகளும் உயிரிழந்து விட்டது. உயிரிழந்த 3 கால்நடைகளை JCB வாகனம் மூலம் பள்ளம் தோண்டி கால்நடை மருத்துவர் விஜயன், கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராம் முன்னிலையில் அடக்கம் செய்தனர்.